அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தனி அணியாக செயல்படுவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. மேலும் திரு எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க 36 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். அதிமுகவில் என்ன நடக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் உள்ள அவர்கள் இன்று ஆலோசனை நடைபெற்றிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் தனியாக எம்எல்ஏக்களுடைய கூட்டம் என்பது நடைபெற்றது. அதன் பிறகு சி.வி. சண்முகம் தலைமையிலான கூட்டம் என்பது எம்எஸ் நகரில் நடைபெற்றது. இந்த சூழல் நிலை வரக்கூடிய நிலையில் இன்று சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்களாக பதவியேற்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் வரை காத்திருந்து உள்ளே அழைத்து செல்லும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அவர்கள் தனித்தனியாக உள்ளே சென்று விட்டார்கள். அதன் பிறகு எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் கூட்டமாக தனியாக ஒரு அணியாக அவர்கள் உள்ளே வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. சட்டப்பேரவைக்கு உள்ளே அமர்ந்திருக்கும் போதும் இபிஎஸ் அவர்கள் அருகில் இருக்கைக்கு அருகில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருந்தார்கள். மேலும் பதவியேற்றுக் கொண்ட போது எம்எல்ஏவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட போதும் கூட பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் கைதட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளை கூட இங்கே பார்க்க முடியவில்லை. எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க 36 எம்எல்ஏக்கள் ஆதரவு என ஒரு தகவலும் வெளியாகிறது. இருதரப்பு நாட்களாக தனியாக ஆலோசனை இன்று அவர்கள் சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார்கள். இபிஎஸ்டன் கே.சி. கருப்பணன், அக்னி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம் உட்பட 10 அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த சந்திப்பு என்பது அங்கே இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அறை இருக்கிறது. அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் இருக்கக்கூடிய அறையின் பக்கம் திரும்பாமலேயே ஒரு சில அதிமுக எம்எல்ஏக்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காலையில் பார்க்க முடிந்தது. எஸ்.பி. வேலுமணியுடன் வந்த 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இபிஎஸ்ஐ சந்திக்காமல் பேரவைகள் சென்றக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.